ஹாய் மக்களே. இப்போ நம்ம வந்து கடலைக்காட்டுக்கு வந்தேன். கடலைக்காட்டுக்கு வரையும் ஞாபகத்துக்கு என்ன வருதுன்னா, என் தாய் நினப்பு தான் வரும். ஏன்னா என் தாய் வந்து போன வருஷம் வரைக்கும் எங்களுக்காக தூக்கத்தை கெடுத்து அந்த அடிக்கிற பனியில் விடிய காலம் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த கடலை உருவ போயிடுவாங்க. 10 படி உருவனா தான் ஒரு படி கடலை போடுவாங்க. சம்பளம்லாம் கிடையாது, கடலை உருவறதுக்கு சம்பளம் கிடையாது, கடலை தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் மெட்ராஸ் போயிடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து நான் 6 தான் படிச்சிருக்கேன், எங்கள் அண்ணன் 6 தான் படிச்சிருக்கான். எல்லாமே படிப்பு கம்மி தான் நம்ம வீட்டில். சின்ன பிள்ளையிலே எல்லாம் மெட்ராஸில் வேலை பார்க்க போயிட்டோம். ஊருக்கு வந்து திருவிழாவுக்கு மட்டும்தான் ஊருக்கு வருவோம். வந்தோம்னா இதை குறைச்சிக்குவாங்கன்ட்டு இப்போ தை மாசி இந்த தையில் உருவி வச்சுருவாங்க கடலை மூட்டை மூட்டையாக. உருவி அம்மா கடைக்கு வந்தாங்கன்னா பிள்ளைங்க கொறிச்சிக்குவாங்களே, எங்கள் அம்மா தான் சொல்லுவா. திம்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கொறிச்சிக்குவாங்க. இந்த அணில் கொறிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் என் தாய். அப்படிலாம் எங்களுக்கு பார்த்து வளர்த்து. இந்த வருஷம் என் தாய் இல்லை. போன வருஷம் விடிய காலம் நான் எங்கள் அம்மாவை பைக்கில் போய் இறக்கி விட்டு வந்தேன். ஆமாம், இந்த வருஷம் இறக்கும் விட முடியல. என் தாய் பிடுங்கின கடலையும் திங்க முடியல. அது சொன்ன மாதிரி இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, அது இல்லாத போது தான் அவங்க அருமை தெரியும். இருக்கும்போது தாய் நேசிங்க. ஆமாம், ஏன்னா பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தான் தாய் நினப்பா. ஆனால் தாய் கஷ்டப்படாமல் இருக்குன்னு எந்த பிள்ளையும் நினைக்க மாட்டேங்காங்க. இப்போ 5 பேர் இருக்கானா, 1-2 பேர் தான் பொறுப்பாக இருக்காங்க. ஆமாம், அது தாய் கஷ்டத்தை நினச்சி கொஞ்சம் குடிக்காமல் முதல்ல தாய் நினைக்கிறத வந்து அந்த குடிப்பழக்கம்தான். அந்த குடிப்பழக்கத்தால் தான் பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க. அந்த குடிப்பழக்கத்தாலெல்லாம் என்ன பண்ணுறேன்ட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த குடிப்பழக்கம் இல்லாமல் நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. அதிகமாக தாய் விரும்புகிறது வந்து பிள்ளை நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் பிள்ளை நல்லா இருக்கணும். வயிறார சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன வாங்கி சாப்பிடல, நீங்கள் உழைக்கிற ஃபுல்லாகவே சாப்பிட்டாலும் தாய் வந்து கவலைப்பட மாட்டா. சரியா? அதனால் வந்து என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி புலம்புறான் நினைக்காதீங்க. நிறைய பேசலாம். தாயை பற்றி நினச்சிட்டோம்னா எனக்கு கண்ணீர் வந்துடும். அதனால் வந்து ஏன்னா தாய் வழி நான் வந்து முழுசாக தெரிஞ்சவன். என்னால் வந்து சின்ன வயசில் நானும் 6 படிச்சுட்டு வேலைக்கு போனவன் தான். இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் தாயை வீட்டில் உட்கார வச்சு என்னால் சாப்பாடு போட முடியல. ஏன்னா இருக்க மாட்டேன் என் தாய். நான் மட்டும் நினச்சா போதாது இல்லை, 6 பசங்க இருக்குன்னா 6 பசங்க நினைக்கணும். தாய் போகக்கூடாது, வீட்டில் இருந்து பார்க்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் குடிக்க மாட்டேன், என் தம்பி குடிக்க மாட்டான், மற்ற 4 பேர் குடிப்பாங்க. தாயை நினைக்காம யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை குடித்தா போதும், அவ்வளோதான். தாய் என்ன கஷ்டப்படுறா, எதுக்கு கஷ்டப்படுறா, எல்லாத்தையும் அறிய தெரியல, புரிய தெரியல. அதனால் மக்களே எல்லாம் நல்லா இருக்கணும். தாய் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்குங்க. சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை மக்களே. பாய் மக்களே, பார்க்கலாம்.